NCERT Grade 12 Chapter 8 D and F block elements book back question solve பண்ணிட்டு இருக்கோம். Question number 8.18 predict which of the following will be colored in aqueous solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கலருக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ ஏன்னா கலர்டு காரணம் என்ன அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரானுடைய டிடி டிரான்ஷன். ஒரு டிஆர்பிட்டாலேருந்து இன்னொரு டிஆர்பிட்டால் என்ன ஆகும் டிரான்சிஷன் ஆகும். ஸோ டிடி டிரான்ஷன் சொல்லுவோம். இதனால தான் கலர் வரும் நமக்கு. அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் அந்த காம்பவுண்ட் எப்போ இருக்கும் கலர்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டைட்டேனியம் 3+. ஸோ டைட்டேனியம் 3+ நான் இங்கே எழுதும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதோட எலக்ட்ரானிக் கன்வெர்ட் எழுதணும். இப்போ ஸ்காண்டியம் டைட்டேனியம் அப்போ தினாரும் நமக்கு 3D2 எல்லாத்துக்கும் ஆர்கான் தான் முன்னாடி வரும். 3D2 அண்ட் 4s2 அண்ட் 3+ அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் 3D1 மட்டும்தான் இருக்கும். ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அப்போ என்ன இது கலர்டு, ரைட். ஸோ அடுத்து பாருங்கள் வெனேடியம் 3+. ஸோ வெனேடியம் 3+னா ஃபஸ்ட்டு வெனேடியத்துடைய கான்ஃபிகரேஷன் AR 3D3 4s2. இப்போ இதில் 3+னா என்ன பண்ணுவீங்க, நம்ம 3 எலக்ட்ரானை நம்ம இங்கே ரிமூவ் பண்ணணும். அப்போ இதுலேருந்து 2 இதுலேருந்து 1 ரிமூவ் பண்ணுவீங்க. அப்போனா நமக்கு 3D2 வரும். ஸோ இதில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. இதுவும் என்னது கலர்டு, ரைட். அடுத்து காப்பர் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு காப்பருக்கு எழுதும் போது நமக்கு என்ன வரும் AR 3D10 4s1. அப்போ காப்பர் ப்ளஸ்னால் இந்த ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன நமக்கு இந்த இடத்துல 3D10 வரும். ஸோ நோ அன்பேர்டு எலக்ட்ரான். இது என்ன வரும் நமக்கு கலர்லெஸ். ஏன்னா உள்ள என்ன கிடையாது, நோ அன்பேர்டு எலக்ட்ரான், ரைட். அடுத்து பாருங்கள் ஸ்காண்டியம் 3+. ஸோ ஸ்காண்டியம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஜென்ரலாகவே AR 3D1 4s2. ஸோ இதுதான் ஸ்காண்டியம். 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும். அப்போ 3D0 வந்து நிற்கும். அப்போ அன்பேர்டு எலக்ட்ரானே இங்கே கிடையாது. அப்போ இதுவும் நமக்கு எப்படி தான் வரும் கலர்லெஸ்ஸாக தான் வரும், ரைட். நெக்ஸ்ட்டு Mn2+. ஸோ Mn2+ அப்படின்னா மேங்கனீஸ் பொறுத்த வரைக்கும் D5 கான்ஃபிகரேஷன். அப்போ என்ன வரும்னா 3D5 4s2 அண்ட் 2+ அப்படின்னா வரும் நமக்கு 3D5 வரும். ஸோ இதுவும் கலர்டாக தான் இருக்கும், ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Fe3+. Fe3+ பார்த்தீங்க அப்படின்னா AR ஃபஸ்ட்டு Feனாலே 3D6 4s2 கான்ஃபிகரேஷன் தான், ரைட். இப்போ நமக்கு இது என்ன மாறும்னா 3+னா 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன வரும் நமக்கு 3D5 வரும். இதுவும் எப்படி தான் இருக்கும் நமக்கு கலர்டாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கோபால்ட் 2+ கொடுத்துருக்காங்க. ஸோ கோபால்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன்னா 3D7 4s2. அப்போ 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் 3D7 வரும். இதுலேயும் நமக்கு என்ன இருக்கும் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இதுவும் நமக்கு எப்படி தான் இருக்கும் கலர்டாக தான் இருக்கும். ஸோ கொடுத்தது எல்லாமே கலர்டு, யார் தவிர 2 பேர். யார் யார் கலர்லெஸ் பாருங்கள், காப்பரும் இந்த ஸ்காண்டியம் 3+ம் கலர்லெஸ். ஏன் அப்படின்னா அது என்ன இல்லை அன்பேர்டு எலக்ட்ரான் கிடையாது. ஸோ எம்டி அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால டிடி டிரான்சிஷன் பாசிபிளாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் கலராக ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ரைட். தேங்க்யூ.